ஆனால் இது என்ன அப்ளிகேஷனு? இது வந்து மோட்டாரை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுற டெக்னாலஜி. இது ஒரு மொபைல் ஆப்பு. மொபைல் என்ன அந்த ஆப் பேர்? இது வந்து நயாக்ரா அப்படிங்கிற ஒரு ஆப்பு. சரி. இது வந்து நம்ம எங்கே இருந்தாலும் மொபைல் மூலமாக வந்து மோட்டாரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக. இப்போ ஆன் பண்ணி காமிக்க முடியுமா? காமிக்கிறேன். என்ன இப்படி இருக்கும். இப்போ வந்து ஆன் கொடுத்தோம்னா இங்கேருந்து சிக்னல் வந்து மோட்டாருக்கு போகும். மோட்டாரில் வந்து ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அதில் வந்து சிம் கார்டு போட்டிருப்பேன். அந்த சிம் கார்டு இங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்படி ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி மோட்டார் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஆன் பண்ணிட்டீங்க? ஆன் பண்ணிட்டேன். நான் தண்ணி விழுது பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து எங்கே இருந்தாலும் வந்து இந்த மோட்டாரை வந்து இப்படி ஆன் பண்ணிக்கிறேன். உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஆன் பண்ணலாம். இது எதுக்காக இந்த சிஸ்டத்தை நான் பண்ணியிருக்கோம்னா வந்து இதில் வந்து மெயின் விஷயம் என்னென்னா வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த சூழ்நிலையில் வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி வரதுக்கு முன்னாடி வந்து நம்ம வாட்டரை வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து பயன்படுத்தணும். ரொம்ப வந்து லேவிஷாக பயன்படுத்தக்கூடாது. இப்போ நான் காலையில் வந்து நெல் போட்டிருக்கனால காலையில் 2:30 மணி 3 மணிக்கு வந்து வீட்டில் இருக்கும்போதே தூங்கிட்டு இருக்கும்போதே வந்து அலாரம் வச்சு மோட்டரை வந்து ஆன் பண்ணிடுவேன். 6 மணிக்கு ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்ப்பேன், வயலெல்லாம் பாஞ்சிருக்கும். இது ஷெட்யூல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. ஷெட்யூல் பண்ணலாம். பட் நான் அப்படி பண்ணுறதில்ல. ஏன்னா ஷெட்யூல் பண்ணாக்கி வந்து சம்டைம்ஸ் சில நாள் வந்து எனக்கு தண்ணி தேவைப்படாது. அன்னைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடக்கூடாதுங்கிறதுனால நான் ஷெட்யூல் பண்ணுறதில்ல. பட் நானே வந்து பண்ணிவிட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிப்பேன். இதனால் வந்து இப்போ வந்து பகலையில் தண்ணி பாய்ச்சாக்கி வந்து 6 மணி நேரம் வந்து அந்த இடங்கள் பாயுதுன்னா ஏர்லி மார்னிங் 2 to 6 வந்து ஒரு 4 மணி நேரத்தில் அந்த இடம் பாய்ஞ்சிடும். அப்போ 2 மணி நேரம் வந்து கிணத்துல உள்ள தண்ணி வந்து வயலுக்கு போகிறது வந்து குறையுது. அந்த 2 மணி நேரம் உள்ள தண்ணியை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இது பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. இப்போ நான் பண்ணும்போது வந்து 15,000 தான் இந்த இது பண்ணுறதுக்கு. 15,000 ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து இதில் உள்ள இந்த தண்ணி வந்து மிச்சமாகறதுலாம் வந்து தேவையின் அடிப்படையில் வந்து இப்போ தண்ணியை இது பண்ணிக்கலாம். நம்ம மெனக்கிட்டு வர வேண்டாம். இப்போ சில விவசாயிகள் வந்து நைட்டு ஏர்லி மார்னிங் வந்து வயலுக்கு போவாங்க. அப்போ வந்து பூச்சி தொல்லைகள், பாம்பு தொல்லைகள் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் வந்து உயிரிழப்பு இந்த மாதிரி ஏற்படுறது கூட வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் வந்து நம்ம டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணும்போது தான் வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து பாசிட்டிவான இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ண முடியும். இப்போ டெக்னாலஜினாக்கு வந்து இப்போ நான் இதை பண்ணுறதுனால வந்து 2 மணி நேரம் வந்து எனக்கு உள்ள தண்ணி வந்து எனக்கு வந்து சேவ் ஆகுது. இந்த 2 மணி நேரம் தண்ணியை ஒரு நாள் சேவ் பண்ணும்போது வந்து அது உண்மையிலே வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவலில் மேலே கொண்டு வரும். இது வந்து ஒரு பெரிய விஷயம். சில நாடுகள்லாம் இப்போ வந்து சைனா மாதிரி நாடுலாம் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் வந்து டெவலப் ஆகிட்டு வராங்க. நம்மளும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு டெக்னாலஜியை பயன்படுத்துறது வந்து நமக்கு அது தெரியாது. ஆனால் வந்து அதோட இம்பேக்ட் வந்து பெரிய லெவலில் வந்து ஃப்யூச்சரில் இருக்குது. அதனால் எல்லோரும் இதை பயன்படுத்துங்க. குறிப்பாக வந்து இந்த கிராம பகுதியில் உள்ள நெல் சார்ந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மறுபடியும் சொட்டு நீர் பாசனத்துக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தோட்டத்துக்கே போக வேண்டாம். இப்போ நான்லாம் சில நாள் தோட்டத்துக்கு வர முடியலைனாங்க வந்து மோட்டரை போட்டு விட்டு குறிப்பிட்ட டயத்துக்கு ஆஃப் பண்ணிப்பேன். அது ஆட்டோமேட்டிக்காக பாஞ்சிக்கும். அதுக்கு தகுந்தால வந்து வயல்லலாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரிலாம் பண்ணிப்பேன். இது எவ்வளோ இடம் விவசாயம் பண்ணுறீங்க? 2.5 ஏக்கர். 2.5 ஏக்கர். நெல்? ஆமாம், நெல், கொஞ்சம் வந்து மல்லிப்பூ போட்டிருக்கேன், கொஞ்சம் கத்தரி போட்டு. கத்திரி இப்போ தான் நடவு செஞ்சுருக்கீங்க? ஆமாம். சரி. இப்போ இந்த இதை வந்து ஆன் இருக்குது. நான் எங்கே இருந்தாலும் வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருந்தாலும் நான் இதை ஆஃப் பண்ணிப்பேன். அந்த டயத்தை பொறுத்து ஆஃப் பண்ணிட்டோம்னா வந்து மோட்டர் ஆஃப் ஆகும். நம்ம வர வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ உங்களை மாதிரியே எல்லா விவசாயிகளும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பாக அடாப்ட் பண்ணாக்கி வந்து ஓவராலாக வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து விவசாயத்துக்கு நல்ல விஷயம் தானே. விவசாயம் மட்டும் இல்லை, வாழ்வாதாரத்துக்கு தண்ணி எவ்வளோ முக்கியம். தண்ணியை நம்ம சேவ் பண்ணணும்ல. விவசாயம் பண்ணிக்கிட்டு நிறைய இப்போ நெல்லுக்கெலாம் நிறைய தண்ணி ஆகும். நிறைய தண்ணி ஆகுதுன்னா இப்படி சேவ் பண்ணும்போது தான் வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து நல்லாயிருக்கும். சரிண்ணே, இந்த தகவலுக்கு ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ.